நாடு முழுவதும் 2024 மக்களவைத் தேர்தலில் 96.88 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று தெரிவித்துள்ளது. வேகமெடுக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நகர்வுகள் குறித்து அண்மை தகவல்களுடன் இணைகிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ்குமார் மற்றும் சங்கரன். திமுக எம்பி ஆர் ஆசாவை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பங்கேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ஆசாவை நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என ஆவேசமாக கூறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் திமுக அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மக்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தனர். தமிழகத்தில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் இன்று கருத்து தெரிவித்துள்ளார். எல்லாமே தமிழகமே எங்களுக்கு பிரகாசமா இருக்குது. நான் தான் சொல்றேன், நீங்களே கருத்து கணிப்பாருங்க. எல்லா பக்கம் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குங்கிறாங்க. அதனால வெற்றி வாய்ப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரகாசமாக இருக்கிறது. ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பாஜக கூட்டணியில் அதிமுக தொடர்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பிரிந்து சென்றுள்ளதாகவும் கூறினார். ஏற்கனவே உருவாக்கப்பட்டது நாங்கள் இருக்கிறோம். பழனிசாமி தான் வெளியே போயிட்டாரு. நாங்க வெளியே போல அந்த கூட்டத்தில். மறுபுறம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஹெச் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நாளை முதல் மக்களை நேரில் சந்தித்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்த உள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் 96.88 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று தகவல் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 96.88 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று தெரிவித்திருக்கிறது. இவர்களில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 49.72 லட்சம் என்றும் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 47.15 லட்சம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மூன்றாம் பாலினத்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 48,000 இருக்கிறது. 18 வயது முதல் 19 வயது உடைய முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது 1.84 லட்சம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் 100 வயது மற்றும் 100 வயதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,38,000 இருக்கிறது என்றும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கல்பனா. நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.